அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நாங்கள் படிக்க போகிற தலைப்பு முரண்பாட்டின் வகைகள் என்ற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். முரண்பாட்டின் வகைகள் என்ற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ முரண்பாட்டின் வகைகள் தொடர்பாக செகண்ட் பார்ட்டுக்கு இந்த கேள்வி வாருது. அப்படி வந்தால் இது 3 பிரதான தலைப்புகளை உள்ளடக்கியிருக்கும். அந்த 3 தலைப்புகளையும் மிக சுருக்கமாக சொல்லி நாங்கள் இந்த முரண்பாட்டின் வகைகளை நாங்கள் விளங்கப்படுத்தணும். அந்த வகையில் நாங்கள் முதலாவது இந்த முரண்பாட்டின் வகைகளுக்கு எந்த ஒரு கேள்வி வந்தாலும், முரண்பாடோட அல்லது மோதலோட சம்மந்தப்படுத்தி எந்த ஒரு கேள்வி வந்தாலும் முதலாவது ஒரு அறிமுகம் கொடுக்கணும். மோதல் என்றால் என்ன அல்லது முரண்பாடு என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் அந்த அறிமுகத்தை கொடுத்து தான் நாங்கள் ஏனைய விடயங்களுக்கு வரணும். அந்த வகையில் நாங்கள் முரண்பாட்டின் வகைகள் என்ற கேள்விக்கு நாங்கள் விடையளிக்கின்ற போது எப்படி விடையளிக்கிற என்று சொல்லி பார்த்தால், முதலாவது அறிமுகம் ஒன்று கொடுக்கணும். எப்படி அறிமுகம் கொடுக்க போகிறோம்? பொதுவான ஒரு அறிமுகம் ஒன்று கொடுப்போம். பொதுவான அறிமுகம் எப்படி கொடுக்கிறது? அரசறிவியல் பாடப்பரப்பில் புதிதாக இணைத்து கொள்ளப்பட்ட மிக பிரதானமான பாட அம்சமாக இந்த முரண்பாடு காணப்படுகிறது என்று சொல்லணும். அதுக்கு பின்னால் சொல்லணும் முரண்பாடு என்றால் என்ன என்று சொல்லி சுருக்கமாக கொடுக்கணும். முரண்பாடு என்பது 2 நபர்களுக்கிடையில் அல்லது 2 தரப்பினருக்கிடையில் அல்லது 2 நாடுகளுக்கிடையில் அல்லது 2க்கு மேற்பட்ட நாடுகளுக்கிடையில் நடைபெறுகின்ற இணக்கப்பாடற்ற கலவரமான நிலைதான் முரண்பாடாகும் அல்லது மோதலாகும் என்று சொல்லி நாங்கள் ஒரு அறிமுகத்தை கொடுக்கணும். கொடுத்துட்டு நாங்கள் சொல்லணும், இவ்வாறான முரண்பாட்டை நாங்கள் பின்வருமாறு வகைப்படுத்தலாம் என்று சொல்லி நாங்கள் நேரடியாக விடைக்கு வரணும். அந்த வகையில் நாங்கள் இந்த முரண்பாட்டின் வகைகளை நாங்கள் பற்றி பார்க்க போகிறோம். முரண்பாடு என்றால் என்ன, அந்த முரண்பாட்டுடைய வகைகளவை என்பது தொடர்பாக அறிஞர்களுக்கு இடையில பல்வேறு வகையான கருத்துக்களும் அது தொடர்பான கருத்து வேறுபாடுகளும் காணப்படுகின்றன. அல்லது முரண்பாட்டின் வகைகள் தொடர்பாக பல்வேறு வகையான கருத்துக்களும் பல்வேறு வகையான வகைப்பாடுகளையும் அரசியல் அறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில் பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு வகையான வகைப்படுத்தலை கூறியிருந்த போதிலும் அந்த பொதுவாக நோக்குகின்ற போது முரண்பாட்டின் வகைகளை நாங்கள் 3ஆக வகைப்படுத்தலாம். அந்த 3 வகைப்படுத்தலை ஒன்று எளிய வகைப்படுத்தல், 2வது செயற்பாட்டு வகைப்படுத்தல், 3வது அரசியல் வகைப்படுத்தல் என்று சொல்லி நாங்கள் முரண்பாட்டின் வகைகளை நாங்கள் 3ஆக வகைப்படுத்தலாம். ஒன்று எளிய வகைப்படுத்தல். எளிய வகைப்படுத்தல் என்ன? சாதாரணமாக வகைப்படுத்தல். 2வது செயற்பாட்டு வகைப்படுத்தல். 3வது அரசியல் வகைப்படுத்தல் என்று நாங்கள் முரண்பாட்டை 3ஆக வகைப்படுத்தலாம். அந்த 3 வகைப்படுத்தலை நாங்கள் ஒவ்வொன்றையும் சுருக்கமாக நாங்கள் விளங்கப்படுத்தினால் இந்த முரண்பாட்டின் வகைகளுக்கான வினாவுக்குரிய விடையாக தான் அமையும். அந்த வகையில் நாங்கள் சுருக்கமாக ஒவ்வொன்றையும் நாங்கள் தலைப்புகளை பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதலாக நாங்கள் பார்க்க போகிறது எளிய வகைப்படுத்தல். இதில் 3 வகைப்படுத்தல் இருக்குது. எளிய வகைப்படுத்தல், செயற்பாட்டு வகைப்படுத்தல், அரசியல் வகைப்படுத்தல் என்று 3 இருக்குது. அதில் நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்க போகிறோம். முதலாவது எளிய வகைப்படுத்தல் என்ன, நாங்கள் முரண்பாட்டின் வகைகளில் ஒன்றை பார்க்க போகிறோம். அந்த எளிய வகைப்படுத்தல்னா என்ன என்று சொல்லி பார்த்தால், தனி நபர்களுக்கு இடையிலும் குழுக்களுக்கும் இடையில் நடைபெறுகின்ற இந்த முரண்பாட்டை தான் நாங்கள் சொல்கிறது எளிய வகைப்படுத்தல். பொதுவாக சொல்ல போனால் தனி நபர்களுக்கு இடையிலும் குழுக்களுக்கு இடையிலும் நடைபெறுகின்ற இந்த முரண்பாட்டை தான் நாங்கள் எளிய வகைப்படுத்தல் என்று அழைக்கப்படும். இந்த எளிய வகைப்படுத்தலை நாங்கள் பின்வருமாறு நாங்கள் உதாரணங்களோடு விளங்கப்படுத்தலாம். எளிய வகைப்படுத்தலுக்குள்ள ஒன்று நாங்கள் ஆலக முரண்பாடு. ஒன்று ஆலக முரண்பாடு. ஆலக முரண்பாடு சொன்னால் ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள் ஏற்படுகின்ற அல்லது ஒரு மனிதனுடைய அகத்துக்குள் ஏற்படுகின்ற முரண்பாடுகளை தங்குறது, மோதலை தங்குறது ஆலக முரண்பாடு. ஆலக முரண்பாடு எவ்வாறு வெளிப்படுத்தப்படும்? கோபத்தினூடாக. கோபம் அது ஆலக முரண்பாட்டுடைய வெளிப்பாடு. அதே போல் மன அழுத்தம் சொல்லுவாங்க, பிரஷர்லாம் சொல்லுவாங்க. அது காரணம் என்ன சொன்னால் உள்ளத்துக்குள் ஏற்படுகின்ற அந்த முரண்பாட்டின் விளைவுதான் அந்த மன அழுத்தம், அதே போல் கோபம், அதே போல் உளநோய் சொல்லுவாங்க. அவனோட கவலையால் மன அழுத்தத்தால் தான் அந்த நோய் வந்துக்குன்னு சொல்லுவாங்க.
ஆகவே ஆலக முரண்பாடு சொன்னால் மனிதனுடைய உள்ளத்துக்குள் ஏற்படுகின்ற மோதல் நிலைதான் சொன்ன ஆலக முரண்பாடு. அந்த ஆலக முரண்பாட்டின் விளைவுகளாக ஒன்று நாங்கள் அடையாளம் காணக்கூடியது ஒன்று கோபத்தை நாங்கள் பார்த்தால் அவன் ஆலக முரண்பாட்டின் ஒரு வெளிப்பாடு. அதே போல மன அழுத்தம் அது ஒன்று உள்ளத்துக்குள்ளே ஏற்படுகின்ற முரண்பாட்டின் ஒரு வெளிப்பாடு. அதே போல உளநோய் இதெல்லாம் ஆலக முரண்பாட்டின் ஒரு விளைவாக காணப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் சுருக்கமாக கொடுக்கணும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது ஆளிடை முரண்பாடு. ஆளிடை முரண்பாடுன்னா என்ன? இரண்டு நபர்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற முரண்பாடுகளை ஆளிடை முரண்பாடு என்று அழைப்பர். இவ்வாறான முரண்பாடுகளை எவ்வாறு அடையாளம் காணலாம் என்று பார்த்தால் குடும்ப மோதலை நாங்கள் தெளிவாக எடுத்து காட்டலாம். கணவன் மனைவிக்கு இடையில் நடைபெறுகின்ற இந்த மோதலை சொல்றது ஆளிடை மோதல். இரு நபர்களுக்கு இடையில் நடைபெறுகின்ற மோதல் ஆளிடை மோதல் என்று அழைக்கலாம். அதே போல அந்த இரண்டு நபர்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற காணி பிரச்சனைகள் கூட அது ஆளிடை மோதலுக்குள்ள வரும். அப்ப இரண்டு நபர்களுக்கு இடையில் நடைபெறுகின்ற மோதல் ஆளிடை மோதல். அதுக்கு உதாரணமாக நாங்கள் குடும்ப முரண்பாடுகளையும் நாங்கள் குடும்பத்துக்குள் ஏற்படுகின்ற காணி தொடர்பான பிரச்சனைகளை நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம். மூணாவது நாங்கள் பார்க்க போகிறது குழுவில் உள்ளான முரண்பாடு. குழுவுக்குள் நடைபெறுகின்ற முரண்பாடு. குழுவுக்குள்ள நடைபெறுகின்ற முரண்பாடு எப்படி? அதாவது ஒரு குழுவினுள் காணப்படுகின்ற அங்கத்தவர்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற முரண்பாடு. உதாரணமாக ஒரு அரசியல் கட்சி இருக்குது. அரசியல் கட்சிக்குள் இருக்கின்ற அங்கத்தவர்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற முரண்பாட்டை நாங்கள் குழுக்களுக்குள்ளான முரண்பாடு என்று சொல்லலாம். அந்த முரண்பாடு எதற்காக உருவாகிறது என்று பார்த்தால் அல்லது தலைமைத்துவம், போட்டி, பொறாமை போன்ற காரணங்களுக்காக இந்த குழுக்களுக்குள்ளான முரண்பாடு உருவாகிறது என்று சொல்லி நாங்கள் கொடுக்கணும். அடுத்தது குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடு. இரண்டு குழுக்களுக்கு இடையில் அல்லது பல குழுக்களுக்கு இடையில் நடைபெறுகின்ற நோக்கங்கள், இலக்குகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுகின்ற முரண்பாடுகளை நாங்கள் குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடுன்னு சொல்லலாம். அதாவது இரண்டு குழுக்களுக்கு இடையில் அல்லது பல குழுக்களுக்கு இடையில் தங்களது நோக்கங்கள், நலன்களை அடைந்து கொள்வதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற அந்த மோதல் அல்லது முரண்பாடுகளை நாங்கள் குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடு என்று சொல்லலாம். அந்த குழுக்களுக்கு இடையிலான முரண்பாடுகளுக்கு நாங்கள் இன முரண்பாடு, அதே போல கிராமங்களுக்கு இடையிலான முரண்பாடு என்று சொல்லி நாங்கள் அதை வகைப்படுத்தலாம். ஆகவே இது ஒரு முரண்பாட்டின் வகைகள் என்பது பெரிய தலைப்பு. அதை நாங்கள் 10 புள்ளிகளுக்கு எழுதணும். அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எழுதணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்கிறேன். விளங்கிட்டா? அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது முதலாவது நாங்கள் எளிய வகைப்படுத்தலை பார்த்தாச்சு. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது செயற்பாட்டு வகைப்படுத்தல். மோதலின் இரண்டாவது வகைப்படுத்தல் செயற்பாட்டு வகைப்படுத்தல். செயற்பாட்டு வகைப்படுத்தல் என்ன என்று பார்த்தால் முரண்பாட்டால் அல்லது முரண்பாட்டால் சமூகத்துக்குள் ஏற்படுகின்ற செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு வகைப்படுத்தலாகும். அதாவது முரண்பாட்டால் சமூகத்துக்குள் ஏற்படுகின்ற செயற்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு வகைப்படுத்தலாக இது காணப்படுகிறது. இந்த செயற்பாட்டு வகைப்படுத்தல் என்ற வகைப்படுத்தலை மேற்கொண்ட பிரதான அறிஞராக அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த மோர்டின் டொய்சி காணப்படுகிறார். இவர் இந்த செயற்பாட்டு வகைப்படுத்தலை 2 வகையில் வழங்கப்படுத்துகிறார். செயற்பாட்டு வகைப்படுத்தல் முரண்பாட்டால் சமூகத்தில் ஏற்படுகின்ற செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்பட்ட ஒரு முரண்பாட்டு வகைப்படுத்தலாகும். இந்த வகைப்படுத்தலை யார் மேற்கொண்டு சொன்னால் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த அரசியல் அறிஞரான மோர்டின் டொய்சி தான் இவர் வகைப்படுத்தியிருக்கிறார். இவர் தன்னை கருத்தை வழங்கப்படுத்துறதுக்கு இந்த செயற்பாட்டு வகைப்படுத்தலை 2ஆக வகைப்படுத்தியிருக்கிறார். அதில் ஒன்று நேர்கணிய முரண்பாடு, ஒன்று நேர்கணிய முரண்பாடு. நேர்கணிய முரண்பாடு என்ன? முரண்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற தரப்பினர்கள், முரண்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற தரப்பினர்கள் முரண்பாட்டின் போது இரு தரப்பினரும் திருப்தி அடைந்த நிலையில் காணப்படுவார்களாயின் அது நேர்கணிய முரண்பாடுன்னு அழைக்கப்படும். முரண்பாட்டில் 2 பேர் ஈடுபடுறாங்க. ஈடுபடுகின்ற போது அந்த முரண்பாட்டின் விளைவுகள் இருவருக்கும் திருப்தி அளிக்குமாக இருந்தால் அதை சொல்றது நேர்கணிய முரண்பாடு என்று
அழைக்கப்படும். இந்த முரண்பாட்டின் விளைவாக என்ன கிடைக்குன்னு சொன்னால் விட்டு கொடுப்புகள் இருக்கும். இரண்டு பேரும் திருப்தி அடையக்கூடிய நிலையில் ஒரு முரண்பாட்டின் விளைவுகள் காணப்படுமா இருந்தால் அது நேர்க்கணிய முரண்பாடு. அந்த நேர்க்கணிய முரண்பாட்டின் விளைவுகளில் ஒன்று விட்டு கொடுப்புகள் இருக்கும். அது மட்டுமல்ல, அங்கு பொறுமை இருக்கும், திறமைகள் காணப்படும், அதே போல அர்ப்பணிப்பு இருக்கும், ஆயுத்திறன் என்பனவெல்லாம் இந்த நேர்க்கணிய முரண்பாட்டின் விளைவுகளாக இருக்கும். நேர்க்கணிய முரண்பாட்டின் விளைவுகளாக இது காணப்படும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது எதிர்க்கணிய முரண்பாடு. மோர்ட்டின் டொய்சி செயற்பாட்டு வகைப்படுத்தலை இரண்டாக விளக்குறாரு. ஒன்று நேர்க்கணிய முரண்பாடு என்று வகைப்படுத்துகிறாரு, அடுத்து எதிர்க்கணிய முரண்பாடு என்று வகைப்படுத்துகிறாரு. எதிர்க்கணிய முரண்பாடுன்னா என்ன என்று சொல்லி பார்த்தால் அவர் சொல்லுகின்ற போது முரண்பாட்டில் ஈடுபடுகின்ற இரு தரப்பினருக்கும் அதிகமான உயிர் சேதங்களும் உடைமைகள் சேதங்களையும் ஏற்படுத்துமாக இருந்தால் அது எதிர்க்கணிய முரண்பாடு என்றும், அங்கு முரண்பாட்டில் ஈடுபட்ட இரு தரப்பினர்களுக்கும் இடையில் திருப்தியற்ற நிலையில், அதிருப்தி அடைந்த நிலையில் அவர்கள் காணப்பட்டால் அதை சொல்றது நாங்கள் எதிர்க்கணிய முரண்பாடுன்னு சொல்லுவோம். இந்த எதிர்க்கணிய முரண்பாடு நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கும். அந்த முரண்பாட்டின் ஊடாக காலப்போக்கில் அது ஆயுத போராட்டமாக மாறி இறுதியில் அது சிவில் யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படும். இதுக்கு நாங்கள் உதாரணமாக இன மோதலை சொல்லலாம். நாங்கள் இந்த நாட்டில் ஏற்பட்ட இன மோதலை கூட நாங்கள் செயற்பாட்டு வகைப்படுத்தலில் எதிர்க்கணிய முரண்பாட்டுக்குள்ள நாங்கள் அதை வகைப்படுத்தலாம். ஆகவே நாங்கள் முரண்பாட்டின் வகைகள் தொடர்பாக இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஒன்று எளிய வகைப்படுத்தல் ஒன்று பார்த்துருக்கிறோம், ரெண்டாவது செயற்பாட்டு வகைப்படுத்தலை பார்த்துருக்கிறோம். அடுத்து நாங்கள் அரசியல் வகைப்படுத்தலை நாங்கள் பார்க்கலாம் என கூறி இந்த வகுப்பினை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.